கச்சத்தீவு தீபத்தை கேந்திர கரகம் விசால சங்வாதයක් ඇති இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று வருகிறது. பூமியை அது எங்களுடைய பூமி. මාවස කච්චිතී දූපතට එන්න බලාපොරොත්තු වෙනවා. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். මේ මුහුදත් இந்த கடற்பரப்பு, ගොඩබිමක්, இந்த நிலப்பரப்பு, අහසත්, இந்த வான்பரப்பு අපේ ජනතාවට අයිති. எமது மக்களுக்கு சொந்தமானது. எங்களுக்கு இந்த வடமாகாணம் தொடர்பாக විශාල සංවර්ධන සහ සමාජීය වැඩසටහනක් අපිට තිබෙනවා. விசேடமான ஒரு அபிவிருத்தி திட்டம், வளர்ச்சியின் கருத்தில் கொண்டு போகும் ஒரு பயணம் தொடர்பாக கருத்து எங்களுக்கு இருக்கின்றது. අපි දන්නවා இனவாதிகளுக்கு எந்த ஒரு நேரமும் යලි හිස එසවීමට ඉඩ ලබා නොදී. மீண்டும் தலை தூக்குவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. ඒ පිළිබඳ අපි තාමත් ඒ කටයුත්ත තමයි සම්පූර්ණ වුණේ. பல மாதங்களுக்கு முன்பு அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த யாழ் மாவட்டத்திற்கு ஒரு குடிவரவு குடியல்வு கிளை ஒன்றை திறப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதனை இன்றைய நாள் நிறைவேற்றியுள்ளார். සියලුම අමාත්‍යතුමන්ලා ගෞරවනීය මහා සංඝරත්නයන් ඒ වගේම හින්දු ආගමික පූජකතුමා ඇතුළු සියලුම ආගමික පූජකතුමන්ලා අවසරයි. එම ගරු ජනාධිපතිතුමනි தொடர்ந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து விசேட යාපනය දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලයේ 60 වන සේවාස්තර නිමිත්තෙන් විශේෂ මුද්‍රයක් මුද්‍ර කවරයක් නිකුත් කරනු ලබන කර්තව්‍ය දැන් සිදුවීමට නියමිතයි. එයට අතිගරු ජනාධිපතිතුමන්ට ආරාධනා කර සිටිනවා. பிரதி தபால் அதிபரினால் முத்திரை வெளியிடப்பட்டு அரசாங்க அதிபர்களுடைய கரங்களினால் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மாண்புமிகு ஜனாதிபதி. அதே போன்று நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ஆளுநர், அதே போன்று குடியரசு திணைக்களத்தின் பணிப்பாளர், அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று சி.கே. சிவஞானம் அவர்கள், அதே போன்று எங்களுடைய 4 மதங்களை சார்ந்த மத தலைவர்கள், மத குருக்கள், அதே போன்று இந்த நிகழ்வுக்காக கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய அரசு நிறுவனங்களில் அதிகாரிகள், பணிப்பாளர்கள் அனைவருக்கும் அதே போன்று கலந்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்கள், தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், அதே போன்று ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக நான் நினைக்கின்றேன், இன்று எங்களுக்கு அதாவது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு மிக மிக முக்கியமான நாள். ஏனென்றால் இன்றைக்கு 7 மாதங்களுக்கு முன்பு, சரியாக 7 மாதங்களுக்கு முன்பு இதே மண்டபத்தில் வைத்து எங்களுடைய ஜனாதிபதி நலன்குமார் திசாநாயக்க அவர்கள் அன்று இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அதன் பொழுது அவர்கள் மிக தெளிவாக அன்று பார்வையிட்டார்கள், சொன்னார்கள், இது ஒரு கடவுச்சீட்டு அலுவலகத்தை நாங்கள் திறக்க வேண்டும், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஒன்றை திறக்க வேண்டும், அதற்காக எங்களுக்கு இடங்கள் தேவை என்று சொல்லுகின்ற பொழுது இப்போது எங்களுடைய அரசாங்க அதிபராக இருக்கின்ற பிரதீபன் அவர்கள் இந்த இடத்தை காட்டினார்கள். காட்டியதன் பிறகு அன்றிலிருந்து ஆரம்பித்தது. அதனோடு விசேடமாக இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற எங்களோட ஆனந்த விஜயபால் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் கடுகதி வேகத்திலும் செயல்பட்டு அந்த செயற்பாட்டினுடைய பயன்பாடாக இன்றைக்கு எங்களால் இந்த பாஸ்போர்ட் அலுவலகத்தை திறப்பதற்கு முடியுமாக இருக்கு. அப்போ இந்த செயற்பாட்டுக்காக வேண்டி ஒத்துழைப்பு நல்கிய
அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்தார்கள். விசேடமாக கச்சேரியில் தொழிற்படுகின்ற அனைவரும், அதாவது இதில் பலரும் நான் நினைக்கின்றேன் கடந்த ஒரு 2 வாரங்களாக இரவு பகலாக இதற்காக உழைத்திருக்கின்றார்கள், செயற்பட்டிருக்கின்றார்கள். அதனை நானும் கூட நேரடியாக கண்டேன். அதனால் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய ஆளுநர் இது தொடர்பாக எந்த நேரமும் இது தொடர்பாக தேடி பார்க்கின்ற அல்லது இதற்கான சரியான அறிவுறுத்தல்களை கூறுகின்ற ஒருவராகவே எங்களுக்கு இருந்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்று எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார் சாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததனோடு இன்றைக்கு பல்வேறு முக்கியமான வேலைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். அதாவது எங்களுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு 1 வருடங்கள் பூர்த்தியாகிறது இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு. அப்ப அந்த 1 வருட பூர்த்தியோடு நாங்கள் பார்க்கின்றோம், நாட்டில் ஒரு கடுகதி வேகத்தில் எங்களுடைய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களின் வேலைகளின் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதையும் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது, எங்களுடைய கட்சியை பேசுகின்ற பொழுது அதையும் கூட அவர்கள் குறிப்பிட்ட ஒன்றுதான் வேணும், அந்த வேலையும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பிப்போம் என எங்களுடைய ஜனாதிபதி அவர்களே குறிப்பிட்டார்கள். அப்ப அந்த குறிப்பிட்டதுக்கு ஏற்ப இன்றைக்கு நாங்கள் அதனுடைய முதலாவது வேலையாக மயிலிட்டி துறைமுகத்தினுடைய 3ஆம் கட்ட வேலைகளை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்தோம். அடுத்ததாக இந்த நிகழ்வு இங்கு இருக்கின்ற பாஸ்போர்ட், அதாவது இது நாள் வரைக்கும் இங்கு அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கவில்லை, அதையும் பூர்த்தி செய்வதன் முகமாக இன்றைக்கு எங்களுடைய கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறப்பதற்கு எங்களால் முடியுமாக இருந்திருக்கிறது. அதுவும் எங்களுடைய வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அடுத்ததாக எங்களுடைய நூலகத்தில் இந்த நூலகம் என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நூலகம். கடந்த 1981ஆம் ஆண்டு கொளுத்தப்பட்டது 97,000 புத்தகங்கள் புசுக்கரிக்கப்பட்டது. அந்த 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 துன்பத்திலிருந்து அந்த புண்ணிலிருந்து இன்னமும் கூட ஆறாத வடுக்களாகவே இருக்கின்றது. அப்ப அதன் பொழுது கடந்த முறை ஜனாதிபதி அவர்கள் தனது வரவு செலவு திட்ட முறையிலே குறிப்பிட்டார்கள், அதாவது இந்த நூலகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி தருகின்றன என்று குறிப்பிட்டார்கள். அது இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான வேலை திட்டத்தை அடுத்ததாக நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இருக்கின்றோம். அதன் பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு கடந்த காலங்களிலும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது எங்களுக்கு இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு தாங்களுக்கே உரிய ஒரு விளையாட்டு திடல் இல்லை. அந்த விளையாட்டை கலந்து கொள்வதற்கான ஒரு முடியாத சூழல். அது மாத்திரமல்ல, இதனால் வரைக்கும் எங்களுடைய தமிழ் விளையாட்டு வீரர்கள் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களும் கூட குறிப்பிட்டார்கள், இங்க இருக்கின்ற எல்லா விளையாட்டுகளையும் முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார். அது மாதிரி இண்டோர் ஸ்டேடியம் உண்டு, உள்ளக விளையாட்டு அரங்கு, சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கம் ஒன்றையும் கூட நாங்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதே போன்று மண்டத்தீவில் சர்வதேச விளையாட்டு கிரிக்கெட் மைதானம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய கையால் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாளை எடுத்துக்கொண்டால் கூட வட்டுவாக பாலத்தை புதிதாக நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாளைக்கு முல்லைத்தீவில் இடம்பெறுகின்றது. அது மாத்திரமல்ல, 16,000 ஏக்கரில் எங்களுடைய தெங்கு பயிற்சிகையை ஆரம்பிக்கின்ற தென்னை முக்கோண வேலை திட்டத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வாக நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த 1ஆம் திகதியும் 2ஆம் திகதியும் யாழ்ப்பாணத்திலும் அதே போன்று கிளிநொச்சி முல்லைத்தீவிலும் தனது நாட்களை, தனது செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்காக அவர்கள் தந்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கு, எங்களுடைய தோழர் அவர்களுக்கு, எங்களுடைய பக்கமிருந்து எனது பக்கமிருந்து நாங்களும் கூட நன்றியை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் அன்பார்ந்த இங்கு அமர்ந்திருக்கின்ற, வருகை தந்திருக்கின்ற அனைவருடன் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல, இப்பொழுது நாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள், அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தையும் முன்னெடுத்து வருகின்ற போது எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற, விமர்சனங்களை முன்வைக்கின்ற அல்லது எங்களுக்கு எதிராக ஏதாவது கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் அதிகரித்து இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும்.
அதே போன்று ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு எதிராக கூடுதலாக பேசுகின்ற நபர்கள் எல்லாவற்றையும் தேடி பார்க்கின்ற பொழுது அவர்கள் யார், எவர், என்ன செய்தார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் இந்த நாட்டை கொள்ளையடித்த கொள்ளைக்கார கும்பல் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் அந்த கும்பலோடு இன்றைக்கு கூட்டமாக கூண்டா கூடுவது போன்று இன்றைக்கு அனைவருமே இன்றைக்கு சிறைச்சாலை கதவுகளை அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனந்த விஜயபால் அவர்களுக்கு கீழ் இருக்கின்ற இந்த சட்டம் ஒழுங்கு, போலீஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, சிஐடி எடுத்துக்கொண்டாலும் சரி, எஃப்சிஐடி எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்தும் இன்றைக்கு நேர்த்தியான முறையில் செயல்படுகின்ற ஒரு நிறுவனமாக மாறியதன் காரணமாகவும், அதே போன்று நீதித்துறை சரியான முறையில் இயங்குவதன் காரணமாகவும் இன்றைக்கு நீதிகள் நிலைநாட்டப்பட்டு வருகின்றது. அப்ப அநீதி இழைத்தவர்கள் இன்றைக்கு நடுங்கி திரிகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். அந்த நடுங்குகின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்வார்கள், அதாவது எங்க நீங்கள் திருடர்களை பிடித்தீர்களா என்று கேட்டார்கள். ஜனாதிபதி ஒரு தடவை சொன்னார், நான் பிடிப்பேன், பிடிக்கின்ற பொழுதும் யாரும் முணங்க வேண்டாம், சினுங்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார்கள். அதனால் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நாட்டு மக்களுடைய காசுகள் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. அது சட்டப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசாங்கத்துடைய கட்டளைகள் கேட்பும் சரி, முரணான செயற்பாடு, தவறான செயற்பாடுகளை செய்ததன் காரணமாக இன்றைக்கு நீதிமன்றத்தாலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மோசடிக்காரர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே இன்றைக்கும் அந்த யுகத்தை நோக்கி, அந்த அவர்களுக்கான அந்த தீர்ப்பை நோக்கி வழங்குகின்ற ஒரு நாடாக மாறி இருக்கின்றது. அந்த நிலைமைகளின் கீழ் இந்த ஒரு வருடம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு வருட பூர்த்தியின் பொழுது இன்றைக்கு பொருளாதாரம் தளம்பல் நிலையில் இருந்த பொருளாதாரம் நிலையான பொருளாதாரமாக இருக்கின்றது. நாட்டில் இருக்கின்ற வருமானங்கள் அதிகரித்திருக்கின்றது. நாட்டில் இருக்கின்ற டாலர் வருமானம் அதிகரித்திருக்கின்றது. பங்கு சந்தை அதிகரித்திருக்கின்றது. இவைகள் அனைத்தையும் நிலைப்படுத்தி கொண்டு நேர்த்தியானது ஒரு நாட்டை கட்டி எழுப்புகின்ற ஆரம்ப அடித்தளத்தை நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த ஆரம்ப அடித்தளத்தை காலடி எடுத்து வைத்திருக்கின்ற எங்களுக்கு, எங்களுடைய அரசாங்கத்திற்கு விசேடமாக நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல, இந்த நிலைமைகளில் இருந்து உண்மையிலேயே நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக, அதே போன்று யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி அடைந்த நாடாக, பிரதேசமாக, அதே போன்று தமிழர்களுடைய தன்மானம் நிறைந்த பிரதேசமாக, தமிழர்கள் தனித்துவமாக வாழுகின்ற பிரதேசமாக எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்க அடிக்கடி சொல்லுவார்கள், யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய மரபுரிமைகளை அடங்கிய யாழ்ப்பாணமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று எங்களிடம் அடிக்கடி சொல்லுவார்கள். வேறு எந்த ஒரு தலைவனோ தலைவியோ அவ்வாறு நினைத்தது கிடையாது. அதனால் எதிர்வரும் காலங்களில் உருவாக போகின்ற யாழ்ப்பாணம் என்பது ஒரு நவீனத்துவம் அடங்கிய, அதே நேரத்தில் எங்களுடைய மரபுரிமைகள் மறக்கடிக்கப்படாத ஒரு புதிய வகையான யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கம், குறிக்கோளாகும். அந்த குறிக்கோளை நோக்கி நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதற்காக உங்களுடைய அன்பார்ந்த ஆதரவுகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ආගමන ගෙවන කාර්යාලයේ විවෘත කිරීමේ මෙම අවස්ථාවට ප්‍රධාන ආරාධිතයා වශයෙන් සම්බන්ධ වී සිටින ගරු ජනාධිපති අනුර කුමාර දිසානායක මහත්මයාගේ අවසර, ඒ වගේම දීවර කටයුතු ඇමති රාමලිංගම් චන්ද්‍රසේකරම්, ඒ වගේම අපගේ නියෝජ්‍ය අමාත්‍යවරු, ආණ්ඩුකාරතුමා, ඒ වගේම යාපන දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු, සමාවෙන්න අපේ ගරුතර නායක ස්වාමීන් වහන්සේගේ අවසර, ඒ වගේම හින්දු කතෝලික පූජකතුමනි, ඉස්ලාම් මෞලවිතුමනි, මන්දගේ අවසර, විශේෂයෙන් උතුරු පළාතේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුනි, විශේෂයෙන් ආගමන වල පාලක ජෙනරාල්තුමා ඇතුළු මෙම අවස්ථාවට සම්බන්ධ වෙන නිලධාරී මහත්ම මාත්‍රීන් සහ සහෝදර ජනතාවගේ අවසර. நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள்,
மதகுருமார்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். විශේෂයෙන් අද යාපනයේ දිස්ත්‍රික්කයට වගේම උතුරු පළාතට සුවිශේෂ දිනයක්. இன்றைய நாள் இந்த வடமாகாண யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு மட்டுமல்ல வடமாகாணத்துக்கும் ஒரு விசேட தினம். ගරු ජනාධිපතිතුමා මීට මාස 7කට පෙර මේ දිස්ත්‍රික්කයේම දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුවට රැස්වීමට සම්බන්ධ වෙලා ඔබතුමාලාට පොරොන්දුවක් ලබා දුන්නා උතුරු පළාත වෙනුවෙන් යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ආගමන විගණන කාර්යාලයක් ස්ථාපිත කරනවා කියලා. ඒ කටයුත්ත තමයි අද සම්පූර්ණ වුණේ. பல மாதங்களுக்கு முன்பு அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த யாழ் மாவட்டத்திற்கு ஒரு குடிவரவு குடியல்வு கிளை ஒன்றை திறப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதனை இன்றைய நாள் நிறைவேற்றியுள்ளார். මේ ආගමන විගමන කාර්යාලය පමණක් නෙවෙයි උතුරු පළාතට වවුනියාවෙත් මෙවැනි කාර්යාලයක් ස්ථාපිත වෙලා තියෙනවා. இந்த வட மாகாணத்திலே இந்த யாழ்ப்பாணத்து குடிவரவு குடியல்வு அலுவலகம் மட்டுமல்ல வவுனியாவிலும் ஒரு காரியாலயம் திறக்கப்பட்டது. දැන් ඔබට අවස්ථාව තියෙනවා උතුරු පළාතේ සියලු ජනතාවට කොළඹට යන්න නැතුව ගමන් බලපත්‍රයක් උතුරු පළාතේ මේ කාර්යාල දෙක තුලින් ලබා ගන්න. இப்பொழுது உங்களுக்கு வடமாநிலத்துள்ள மக்கள் உங்களுடைய கடவுச்சீட்டுகளை கொழும்புக்கு செல்லாமல் வடமாகாணத்திலேயே உங்களுக்கு 2 அலுவலகங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும். ඒ අවශ්‍යතාවයේ සැපිරෙන ආකාරයට යාපනයේ දිස්ත්‍රික්කයේ කාර්යාලයේ දෛනික ගමන් බලපත්‍ර සංඛ්‍යාව නිකුත් කරන්න අපි අවශ්‍ය උපදෙස් දීලා තියෙනවා අපේ ආගමන විගණන පාලකවරයාට. அந்த அலுவலை வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஆலோசனை நாங்கள் இந்த குடிவரவு குடியல்வு அலுவலகத்திற்கு வழங்கியுள்ளோம். මේ ආකාරයේ ආගමන විගණන කාර්යාලයක් පමණක් නොවේ උතුරු පළාතේ ජනතාව ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවට ලබා දුන් දැවැන්ත ජනවරම අපි හොඳින් අවබෝධ කරගෙන ඔබගේ ප්‍රශ්න පිළිබඳ හොඳ අවධානයකින් හොඳ අධ්‍යයනයකින් ඒ ප්‍රශ්න එකින් එක විසඳීම තමයි අපේ අරමුණ. இது இந்த அலுவல்கள் மட்டுமல்ல எங்களுடைய இந்த அரசாங்கம் உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவதானித்து அனைத்து அலுவல்களையும் செய்வதற்கு நாங்கள் கவனம் செலுத்த உள்ளோம். විශේෂයෙන් ජනාධිපතිතුමා ඔබතුමාලගේ ප්‍රශ්න කෙරෙහි විශේෂ අවධානය යොමු කරලා තියෙන ආණ්ඩුව හැටියට ஒரு அரசாங்கம் என்ற வகையில் ஜனாதிபதி அவர்கள் உங்களுடைய பிரச்சனையிட்டு விசேட கவனம் செலுத்தி வருகின்றார். ඔබ දශක කීපයක් මුහුණ දුන් කටුක අධ්‍යක්ෂකම් පිළිබඳ හොඳ අවබෝධයකින් ඔබ මුහුණ දෙන ප්‍රශ්න පිළිබඳ හොඳ අවබෝධයකින් අධ්‍යයනයකින් යුතුව මේ රජයේ කටයුතු කරමින් ඉන්නවා. நீங்கள் இந்த 3 தசாப்தங்களாக முன்னெடுத்த யுத்தம் மற்றும் பிரச்சனைகளை நல்ல ஆய்வோடு இந்த அரசாங்கம் கருமமாற்றுகின்றது. උතුරු පළාතේ ජනයා මුහුණ දෙන විශේෂ ගැටලු අපි හොඳින් අවබෝධ කරගෙන ඉන්නවා. வடவாதி மக்கள் முன்னெடுக்கின்ற விசேடமான பிரச்சனைகளை நாங்கள் நன்கு அறிந்து வைத்துக் கொண்டுள்ளோம். යුද්ධය නිසා ඇති වූ ප්‍රශ්න රාශියක් වගේම ඉඩම් ගැටලු පිළිබඳ ප්‍රශ්නත් පිළිබඳවත් අපේ අවධානය යොමු වෙලා තියෙනවා. யுத்தத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல காணி பிரச்சனைகளையும் நாங்கள் நன்கு அறிந்துள்ளோம். ඒ වගේම අපි රටක් හැටියට උතුර වේවා දකුණ වේවා නැගෙනහිර වේවා බටහිර වේවා මේ සියලු ජනයා මුහුණ දෙන ගැටලු විසඳීම අපේ අරමුණ. வடக்கோ தெற்கோ மேற்கோ கிழக்கோ அனைத்து பிரதேசங்களில் உள்ள மக்களும் முன்னெடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பது எங்களுடைய நோக்கமாகும். දකුණට විශේෂත්වයක් උතුරට වෙනස් තත්ත්වයක් අපි කිසිදාක කරන්නේ නැහැ. தெற்குக்கு ஒரு மாதிரி வடக்குக்கு ஒரு மாதிரி மாற்றான் தாய் மனப்பான்மையோடு நாங்கள் செய்வது இல்லை. සිංහල වේවා දෙමළ වේවා මුස්ලිම් වේවා අපි ඒ කිසිවෙකුටත් වෙනස් කොට සලකන්න සූදානමක් නැහැ. சிங்களமோ தமிழோ முஸ்லிமோ யாருக்குமே நாங்கள் மாற்றாந்த மனப்பான்மையை செய்வது இல்லை. සියල දෙමළ මුස්ලිම් සියලු දෙනා ශ්‍රී ලාංකිකයන් හැට සලකමින් ඔවුන්ගේ ගැටලු විසඳීම තමයි ජාතික ජනබලවේගයේ අරමුණ. அனைத்து மக்களையும் இளைஞர்கள் என்ற தலைப்பிலேயே நாங்கள் அவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பது எங்களுடைய இந்த அரசாங்கத்தின் நோக்கமாகும். සියලු දෙනා සමතත්වයේ සලකලා කටයුතු කරන්න ජාතික ජනබලවේග ආණ්ඩුව සූදානම්. இந்த அரசாங்கம் அனைவரையும் சமமாக மதித்து நடத்த ஆயத்தமாக உள்ளது. එහෙනම් අපි විශේෂයෙන් රටක් හැටියට ප්‍රධාන වශයෙන්ම දුප්පත්කම නැත්නම් ග්‍රාමීය දුප්පත්භාවය මුදවා ගැනීමේ වැඩසටහන ක්‍රියාත්මක කරනවා.
நாடென்ற வகையிலே நாங்கள் கிராமிய வறுமை ஒழிப்பு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். ඒ යටතේ උතුරු පළාතේ විශේෂයෙන් මුලතිව් කිල්ලුච්චි වගේ මන්නාරම් වගේ දිස්ත්‍රික්කවල විශාල වශයෙන් ඉන්න ග්‍රාමීය දුප්පත් ජනතාවගේ ප්‍රශ්නවලට විසඳුම් දෙන්න අපි කටයුතු කරමින් ඉන්නවා. கிளை முல்லை மன்னார் மாவட்டங்களில் உள்ள வறுமையான மக்களுக்கு அந்த வறுமை ஒழிப்பதற்கான விசேட திட்டங்களை நாங்கள் அமல்படுத்தி வருகின்றோம். ඒ වගේම නීති ආධිපත්‍ය උතුර වේවා දකුණ වේවා නැගෙනහිර වේවා බටහිර වේවා සියලු දෙනාට සමානව ක්‍රියාත්මක කරන්න අපි කටයුතු කරමින් තියෙනවා. அதே போன்று நாடு முழுவதிலுமே சட்டத்தை சமனாக நாங்கள் அமலாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். ඒක තමයි උතුරේ දකුණේ ජනතාවගේ ජනවර්මයේ හරය. எங்களுக்கு வடக்கு தெற்கு மக்கள் தந்த அந்த ආදරவின் ஒரு வரம் தான் இது. ඒ වගේම මම විශේෂ ඇමතිවරයා හැටියට විශේෂයෙන් මහජන ආරක්ෂාව ගැන උතුරේ ආරක්ෂාව ගැන උතුරේ ජනතාවගේ ආරක්ෂාව ගැන විශේෂ අවධානය යොමු කරලා තියෙනවා. விடிய பொறுப்பு அலுவலர் என்ற வகையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் வடக்கு மக்களின் பாதுகாப்புக்கு நான் விசேஷ கவனம் செலுத்தி வருகின்றேன். විශේෂයෙන් මම අද උදෑසනත් නියෝජ්‍ය පොලිස්පතිවරයා එක්ක සාකච්ඡා කරා. උතුරු පළාතේ විශේෂයෙන් මත්ද්‍රව්‍ය උවදුර පිළිබඳ ගැටලුවක් තියෙනවා. එය පාලනය කරන තේ මර්ධනය කරලා රටේ විශේෂයෙන් උතුරු පළාතේ ජනතාවට හොඳ යහපත් ජීවන වටපිටාවක් ලබා දීම ඒ අරමුණ වෙනුවෙන් අපි කටයුතු කරනවා. நான் பிரதி போலீஸ் மா அதிபரோடும் கலந்துரையாடினேன். வடக்கிலே போதை வசு ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது. அதை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு நான் அவருக்கு அறிவுறுத்தினேன். විශේෂයෙන් ජනාධිපතිතුමා තවත් උත්සවස්ථා රාශියකට සම්බන්ධ වෙන්න තියෙන නිසා මගේ කතාව මා දීර්ඝ කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. ஜனாதிபதி அவர்கள் இன்னும் பல விழாக்களில் பங்கு பெற்ற வேண்டியிருப்பதால் என்னுடைய உரையை நான் சுருக்கிக் கொள்கின்றேன். අවසාන වශයෙන් ඔබ උතුරු පළාතේ ජනතාව හැටියට උතුරු පළාතේ ජීවත් වෙන නිලධාරීන් හැටියට රජයේ සේවකයන් හැටියට ජාතික ජන බලවේගයේ කෙරෙහි ලැබූ විශ්වාසය අපි අනිවාර්යයෙන්ම ආරක්ෂා කරමින් ඔබට හොඳ ජීවන තත්ත්වයක් හොඳ ජීවත් වෙන පරිසරයක් අදා දෙන්න අවශ්‍ය කටයුතු කරන බව ප්‍රකාශ කරමින් මානියට වෙනවා බොහොමත් வடக்கு மக்களே அரசாங்க அலுவலர்களே பொது மற்றும் இருக்கும் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்கின்றேன். உங்களுக்கான அனைத்து சேவைகளையும் நான் புரிவேன் என்று சொல்லி While conveying our sincere thankfulness to Honorable Ananda Vijayabala, Minister of Public Security and Parliamentary Affairs, who is in charge of the Department of Immigration and Immigration, for personally taking steps to expedite the opening of the Jaffna Regional Office, I cordially welcome you, sir. அந்த வகையிலே இன்றைய இந்த குடியகல்வு திணைக்களத்தினுடைய யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற கடற்றொழில் நீரியல் மற்றும் கடற்வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதிலே அவர் தன்னுடைய காத்திரமான பங்களிப்பை எங்களுக்கு வழங்கியிருந்தார். அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் சார்பிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளை வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயன் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்வதோடு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சின் பிரதி அமைச்சர் கௌரவ சுனில் வட்டகல அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கௌரவ உபாலி சமரசிங்க மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டங்களுடைய பார்லமென்ற உறுப்பினர்கள் வவுனியா மாவட்ட பார்லமென்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் மற்றும் மாகாண சபையினுடைய செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேவேளை இன்றைய இந்த நிகழ்விலே குடிவரவு குடியளவு திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பத்ராஜ உட்பட அத்திணைக்களத்தினுடைய உத்தியோகர்களையும் வரவேற்றுக் கொண்டு முப்படையினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோரையும் இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொண்டு மாவட்ட செயலகத்தினுடைய கட்டடத்தினுடைய 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு முத்திரை வெளியீட்டிற்காக வருகை தந்திருக்கின்ற பிரதி தபால் மா அதிபர் உட்பட தபால் திணைக்களத்தினுடைய உத்தியோகர்களையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய இந்த குடிவரவு குடியளவு திணைக்களத்தினுடைய யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய அலுவலகமானது எங்களுடைய
யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல வடக்கு மாகாணத்திற்கே இந்த கடவுச்சீட்டை வழங்கக்கூடிய ஏற்பாட்டை மேற்கொண்டிருக்கின்ற மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்து இந்த நிகழ்விலே பொதுமக்கள் அனைவரும் உட்பட இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே எங்களுடைய மாவட்ட மக்களுக்கு உண்மையிலே ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. அந்த வரப்பிரசாதத்தை ஏற்படுத்தி தந்த ஜனாதிபதி மற்றும் கௌரவ அமைச்சர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வரவேற்புரையினை வழங்கிச் சென்றிருக்கக்கூடிய யாழ்ப்பாண மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் மதிப்பிற்குரிய மருதலிங்கம் பிரதீபன் அவர்களுக்கு நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் சிறப்புரைகள் අපේ හාමුදුරුවෝ වහන්සේ කුරුකල්තුමනි පියතුමනි මවුලුතුමනි මේ අවස්ථාවට සහභාගී වෙලා ඉන්න අභිධීවර එමෙතුමා මහජනාරක්ෂක එමෙතුමා සාපේ සම්පකාර නියෝජ්‍ය මාත්‍යතුමා ඒ වගේම මහජනාරක්ෂක පිළිබඳව නියෝජ්‍ය මාත්‍යතුමා අපේ മന്ത്രിවරුන් පොලිසිය ත්‍රිවිධ හමුදාව සහ රජ නිලධාරීන් ඔබ සියලු දෙනා මේ විදිහට පොඩ්ඩක් හමු වෙලා කතා බහ කරන්න ලැබීම බොහොම සතුටක් දෙන දෙයක්. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மத தலைவர்களே, அதே போன்று அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு தரப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து இங்கு வருகை தந்திருக்கும் அதிதிகள், உங்கள் அனைவருக்குமே அன்பார்ந்த வணக்கங்கள். අද අපි යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මිදිසාපති කාර්යාලයේ පාස්පෝර්ට් නිකුත් කිරීම සඳහා අවශ්‍ය වන පහසුකම් ඇති කරනු ලැබුවා. இன்றைய தினத்திலே இந்த வடமாகாண மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் அலுவலகத்தை நாங்கள் இன்று திறந்து வைத்தோம். ඒ සංකේතාත්මකව පාස්පෝර්ට් නිකුත් කිරීමක් වුවත් අපේ අරමුණ ඊට වඩා විශාල අරමුණක් සහිතව තමයි මේ කාර්යයට අපි මැදිහත් වෙන්නේ. ஒரு அடையாளமாக இன்று கடவுச்சீட்டுகளை விநியோகித்தாலும் இதைவிட ஒரு பரந்தளவிலான ஒரு நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். අපේ මුළු පරිපාලන ව්‍යුහයම සකස් වෙලා තිබෙන්නේ කොළඹ කේන්ද්‍ර කරගෙන. எமது அனைத்து இந்த நிர்வாகத்துறையில் கட்டமைப்புகள் மையமாக இருப்பது கொழும்பை கேந்திரமாகத்தான். බොහෝ කාර්යයන් සඳහා ඈත පළාත් තුළ ජීවත් වෙන ජනතාව කොළඹට යා යුතුව තිබෙනවා. பல்வேறு நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மக்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டி இருந்தது. අපේ ආණ්ඩුවේ අරමුණ මේ පරිපාලනය ඈත පිටිසර ගම්මාන දක්වාම විමධ්‍යගත කරන කිරීම තමයි අපේ ප්‍රතිපත්තිය. எமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் இந்த கிராமிய வாழ் மக்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் அந்த வகையிலே இந்த நிர்வாகத்துறையை கீழ் மட்டத்திற்கே கிராம மட்டத்திற்கே நிர்வாகத்தை பரவலாக்கல் செய்வதாகும். රජය විසින් කරගත යුතු කාර්යයන් තමන්ට ඉතාම සමීපව කර ගැනීම සඳහා පහසුකම් සකස් කළ යුතු තිබෙනවා. அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டிய சேவைகளை செய்து கொள்வதற்காக அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ඒ අනුව ඔබට කොළඹ ගිහිල්ලා පාස්පෝර්ට් එකක් හදාගන්න තිබුණ එක අද යාපනයේ ජීවත් වෙන ඔබට ඔබේ නගරයේදී පාස්පෝර්ට් එක හදාගන්න පුළුවන්. அதாவது கொழும்புக்கு சென்று ஒரு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள இருந்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியினை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். ඒ වගේම ඉස්සර ජනාධිපති අරමුදලින් යම් මුදලක් ලබා ගැනීම සඳහා කොළඹ ගිහිල්ලා ලිපිගොනු බාර දිය යුතු තිබුණා. අපි ඒක වෙනස් කරලා තිබෙනවා. அதே போன்று இப்போ ஜனாதிபதி நிதியத்தினால் ஏதாவது உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நீங்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டும். அது அவ்வாறு இல்லாமல் இன்று பிரதேச செயலக மட்டத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் செய்து தந்திருக்கின்றோம். නිසා තැපැල් ඔබගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයෙන් ඔබට දැන් ජනාධිපති අරමුදල සඳහා අරමුදලින් යම් ප්‍රතිලාභයක් ලබා ගත හැකි නම් යුතුයනම් ඒක ඔබගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ඉල්ලුම් පත්‍රයක් ලබා දීලා කරගන්න පුළුවන්. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் செய்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஜனாதிபதி நிதியத்தினாலே இன்று பிரதேச செயலகத்திற்கு சென்று அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். අපි බලාපොරොත්තු වෙනවා ලබන අවුරුද්ද වෙනකොට ජනතාව විසින් රජයට කළ යුතු ගනුදෙනු ජනතාව රජයත් එක්ක කරන ගනුදෙනු සියල්ල
මුදුකාංග පද්ධතීන් හරහා කරන්න ඔබගේ දුරකථනයෙන් කිරීම සඳහා පාස්කම් සකස් කිරීමේ අරමුණ ඇතුව අපි වැඩ කරමින් ඉන්නවා. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடத்திலே அரசாங்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செய்து கொள்ள வேண்டிய அனைத்து வசதிகளையும் கணினிமயப்படுத்தி டிஜிட்டல் மயமாக்கி உங்களது கையடக்க தொலைபேசியினூடாகவே செய்து கொள்ளக்கூடிய அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඔබට දඩයක් ගෙවන්න පුළුවන් දුරකථනයේ உங்களுக்கு ஏதாவது தெண்ட பணம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் அதை தொலைபேசியின் மூலம் செய்து கொள்ளலாம். ඔබට ලයිට් බිල වතුර බිල ගෙවන්න පුළුවන් තත්ත්වයක් අපි ඇති කරනවා. உங்களுக்கு மின் கட்டணம் தண்ணீர் கட்டணம் போன்றவற்றை தொலைபேசியினூடாக செய்து கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்துவோம். ආරම්භයක් ලෙස රජයේ සියලු ගනුදෙනු ලබන වසර සිට අපි එවැනි පද්ධතීන් හරහා කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. அடுத்த வருடத்திலே நாங்கள் ஒரு ஆரம்பமாக உங்கள் அரசுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய விதங்கள் அதே போன்று பணங்கள் கட்டணங்கள் செலுத்தக்கூடிய அந்த வசதிகளை தொலைபேசி மூலமாக செய்து கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். අපේ රාජ්‍ය සේවය පිළිබඳව පොදුවේ මහ ජනතාව තුළ තියෙන ඉතාමත් හොඳ හදහසක් නෙවෙයි. எமது அரச நிர்வாகத்துறை எடுத்துக்கொண்டால் மக்கள் மத்தியிலே இருப்பது ஒரு சிறப்பான கருத்து அல்ல. අකාර්යක්ෂම රාජ්‍ය සේවය ஒரு செயல் அற்ற ஒரு நிர்வாகத்துறை ජනතාව යමක් කරගන්නවුත් රස්තියාදුන රාජ්‍ය සේවය පිළිබඳ මතයක් තිබෙනවා. மக்கள் ஏதாவது அரச துறையிலே செய்து கொள்ள வந்தால் அதை சரிவர செய்து கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது மக்கள் மத்தியிலே. ඒක ටිකක් ඇත්තකුත් තියෙනවා. அதில் ஒரு உண்மையும் இல்லாமல் இல்லை. ඒ නිසා අපි මොකද්ද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඔබට වැටුප් සහ අනිකුත් පහසුකම් සියල්ල ලබා දීලා තිබෙන්නේ ජනතාවගේ බදු මුදල් වලින්. உங்களுக்கு அந்த சம்பள கொடுப்பனவுகள் ஏனைய கொடுப்பனவுகள் அனைத்துமே மக்களுடைய வரிப்பணத்தினால் தான். එහෙනම් ඔබගේ කාර්යභාරය වෙන්න ඕන කුමක්ද? ஆகவே உங்களது செயற்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? පෙරලා ජනතාවට ඒ වෙනුවෙන් සේවය ලබා දිය යුතුයි. மீள மக்களுக்கு அந்த சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். හැබැයි විශාල අකාර්යක්ෂමතාවයක් අපේ රාජ්‍ය සේවය පුරා පැතිරලා තිබෙනවා. ஆனால் மிகப்பெரிய ஒரு செயற்திறனற்ற நிலை ஒன்று இந்த அரச நிர்வாகத்துறையிலே காணப்படுகின்றது. අපේ ආණ්ඩුවේ ප්‍රමුඛතම කාර්යය තමයි ඩිජිටල් කරණය. நமது அரசாங்கத்தின் முதன்மையான காரியம்தான் டிஜிட்டல் மயமாக்கல் அல்லது எண்ணி மயப்படுத்தலாகும். රාජ්‍ය සේවය ශක්තිමත් කිරීම. அரச துறையை பலப்படுத்த வேண்டும். විශේෂයෙන්ම මතකයි මම හිතන යාපනයේ අපේ දිස්ත්‍රික් DDC එක දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුව පැවැත්වුණා මේ ස්ථානයේදී. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இந்த இடத்திலேயே எமது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. ජනවාරි 30 ஜனவரி 31ஆம் தேதி. එදා මම ඔබට කිව්වා අයවැය ලේඛනයේ ටිකක් දැනෙන වැටුප් වැඩිවීමක් කරනවා කියලා. அன்று நான் கூறினேன் இந்த அரச துறைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே பெரிய ஒரு சம்பள உயர்வு ஏற்படுத்துவேன் என்று. අපි අප්‍රේල් මාසේ මූලික වැටුප් වැඩිවීමක සිදු කරා. நாங்கள் ஏப்ரல் மாதம் அந்த ஆரம்ப சம்பள உயர்வை ඊළඟ ජනවාරි මාසේ යලි වැටුප් වැඩිවීම ඉතුරු කොටස ලබා දෙන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. எதிர்வரும் ஜனவரி மாதத்திலே அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலே அடுத்த கட்ட சம்பள உயர்வு செய்கின்றோம். අපි රාජ්‍ය සේවය දිරලා තියෙන්නේ. எமது அரச துறை எடுத்துக்கொண்டால் ஒரு நல்ல ஒரு கருத்து இல்லை அதற்கு. බොහෝ වාහන අවුරුදු 15 20 පැරණි වාහන. பெரிய எங்களோட வாகனங்கள் எடுத்துக்கொண்டால் பழைய வாகனங்கள் இருக்கின்றது 20-30 வருட பழைய வாகனங்கள். ඒ වගේ රාජ්‍ය සේවකයන්ට වැඩ කරන්න බෑ. அதை பயன்படுத்தி அரச துறைக்கு சேவையாற்ற முடியாது. ඒ නිසා අපේක්ෂා කරන අපි කැබ් රථ 2000ක් මේ වසර තුල ආනයනය කරන්න. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடம் 2000 கேப் ரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு. අපි සෑම අමාත්‍යංශෙම උපදෙස් දුන්නා. அனைத்து அமைச்சர்களுக்கு அமைச்சரவைக்கு நாங்கள் ஆலோசனை வழங்கினோம். ඔබ කම්පියුටර් කැඩිලා නම් உங்களது கணனிகள் திருத்த வேண்டுமாக இருந்தால் සිස්ටම් තියෙන්නේ පරණ ඒවා නම් அந்த சிஸ்டம்கள் எடுத்துக்கொண்டால் பழைய சிஸ்டம்கள் இருக்குமானால் ඒ ඔක්කොම අලුත් කරන්න. அவை அனைத்தையுமே புதிதாக்க வேண்டும் என்று ஆலோசனைகள் வழங்கினோம். මේ රට ගොඩනගන නම් ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් අවශ්‍යයි. இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் பலமான சக்தி வாய்ந்த ஒரு அரசு துறை ஒன்று இருக்க வேண்டும். දියුණුවු සෑම රටකටම வளர்ச்சி அடைந்த அனைத்து நாடுகளிலும் ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් පිටිපස්සට ගිලා තියෙනවා. ஒரு சக்தி வாய்ந்த அரச துறை ஒன்று பின்புலமாக இருந்திருக்கு. ඒ නිසා අපි ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් හදනවා. ஆகவே நாங்களும் பலமான ஒரு அரச துறை ஒன்றை கட்டி எழுப்புவோம். හැබැයි ඒ වගේම என்றாலும் அப்படியே ඔබගේ අස්සනට බලයක් තිබෙනවා. உங்களுடைய அந்த கையொப்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. දිසාපතිතුමා ලියුමක ගහන අස්සනට බලයක් තියෙනවා. மாவட்ட செயலாளர் கையொப்பத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது, பலம் இருக்கின்றது.
ප්‍රාදේශීය ලේකම්තුමා ගහන අස්සනකට බලයක් තිබෙනවා. பிரதேச செயலாளரிடம் கையொப்பத்திற்கு சக்தி இருக்கின்றது, பலம் ஒன்று இருக்கின்றது. අන්නේ අස්සන அந்த கையொப்பம் ජනතාවගේ සේවය සඳහා යොදවනවා නම් மக்களுடைய சேவைக்காக பயன்படுத்துவதானால் අපි උපරිම ආරක්ෂා කරනවා. நாங்கள் உயர்ந்த பட்சமாக உங்களை பாதுகாப்போம். එහෙත් ඒ අස්සන ஆனால் அந்த கையொப்பம் මුදල් සඳහා ගහනවා නම් வேறொரு நோக்கத்திற்கு நிதிகளுக்காக செய்வதாக இருந்தால் ඒකටත් නීතිය ක්‍රියාත්මක කරනවා. அதற்காக நாங்கள் சட்டத்தை சரிவர நாங்கள் ஆற்றுவோம். අපිට අවශ්‍යයි எங்களுக்கு தேவை අපේ රටේ නීති විධාන ආධිපත්‍ය ගොඩනගන රාජ්‍යයක් අවශ්‍යයි. எமது நாட்டின் சட்டத்துறையை நியாயமான முறையிலே நடைமுறைப்படுத்தும் ஒரு ஆட்சி ஒன்று தேவை. අපේ නීතිය වල්වැදුණු රටක්. எமது நாட்டிலே சட்டம் சரிவர இயங்காமல் தான் இருக்கிறது. ආයතනවල ගෞරවය වටිනාකම බිඳ වැටුණු රටක්. அரச நிறுவனங்களில் அல்லது ஏனைய நிறுவனங்களிலே மதிப்பு எல்லாமே கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு යලු මේ தள்ளப்பட்டது. සෑම ආයතන ගෞරවය ඇති කළ යුතුයි. மீண்டும் இந்த அனைத்து நிறுவனங்களையும் அந்த மதிப்பை கூட்ட வேண்டும். අපේ පොලිස් දෙපාර්තමේන්තුව, எமது போலீஸ் திணைக்களத்திலே පොලිස් නිලධාරි මහත්මයා போலீஸில் அதிகாரிகள் ඉතාමත් ගෞරවාන්විත රැකියාවක්. மிகவும் கௌரவமான ஒரு தொழில் அது. හැබැයි පුරවැසියන් තුල තිබෙන මතය ඒ තරම් හොඳ මතයක් නෙවෙයි. ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கும் கருத்து அவ்வளவு நல்லவான கருத்து அல்ல. නිසා පොලිසිය මහත්මයාට, ஆகவே அந்த போலீஸ் அதிகாரிக்கு, පොලිස් දෙපාර්තමේන්තුවට போலீஸ் திணைக்களத்திற்கு යලි ගෞරවය ගෙනත් දෙන්න ඕන. மீண்டும் அந்த கௌரவத்தை மதிப்பை கொண்டு வர ඒ வேண்டும். වගේම තමයි ගාන්සේක මහත්තයා ගැන කල්පනා කරන්නේ. அதே போன்றுதான் கிராம சேவை உத்தியோகத்தர் ගෞරවනීය රැකියාවක්. அதுவும் ஒரு கௌரவமான தொழில். හැබැයි පුරවැසියන් තුල තියෙන යහපත් මනස අදහසක් නෙවෙයි. ஆனால் மக்கள் மத்தியில் இருப்பது ஒரு கௌரவமான மதிப்பு ඒ அல்ல. නිසා ගෞරවය ඇති කළ යුතුයි. ஆகவே அந்த கௌரவத்தை ஏற்படுத்த வேண்டும். ඒ නිසා මොකද්ද කරන්න ඕන? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? එම ආයතනයන්ට அந்த நிறுவனங்களுக்கு පහසුකම් දෙන්න, வசதிகளை செய்து கொடுக்க මේ வேண்டும். මොහොතට අනුව වැටුප් වැඩිවීමක් කරලා දෙන්න, அந்த இந்த நேரத்துக்கு ஏற்ற சம்பள உயர்வுகளை பெற்றுக் கொடுக்க, තාක්ෂණය ඇතුළු කරලා දෙන්න. தொழில்நுட்பத்தை உள்ளடக்குவோம். හැබැයි ஆனால் වැඩේ කරන්නේ නැත්නම් නීතිය ක්‍රියාත්මක කරන්න. அந்த தொழிலை சரிவர ஆற்றாமல் இருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாங்கள் தயார். අපේ රට ගොඩනැගීම මුල සිට ආරම්භ කළ යුතු තත්ත්වයකට මුහුණ දීලා තිබෙනවා. எங்களது நாட்டை கட்டியெழுப்ப அடிப்படையில் இருந்தே நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கு. අපිට මේ උතුරු පළාත පිළිබඳව எங்களுக்கு இந்த வடமாகாணம் தொடர்பாக විශාල සංවර්ධන සහ සමාජීය වැඩසටහනක් අපිට තිබෙනවා. விசேடமான ஒரு அபிவிருத்தி திட்டம், வளர்ச்சியின் கருத்தில் கொண்டு போகும் ஒரு பயணம் தொடர்பாக கருத்து எங்களுக்கு இருக்கின்றது. අපි දන්නවා පහුගිය මහා මැතිවරණ දිසා ජනාධිපතිවරණයේදී எங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ලංකාවේ පළමු වතාවට இலங்கையிலே முதல் தடவையாக ආණ්ඩුවක් හදන්න அரசாங்கத்தை அமைப்பதற்காக උතුරේ ජනතාව ඡන්ද දුන්නා. வடமாகாண மக்கள் வாக்களித்தார்கள். බෙදලා හිටපු අපි, பிரிந்து நின்ற நாங்கள், ඈත් වෙලා හිටපු අපි, விடுபட்டிருந்த நாங்கள், එකිනෙකා කෙරෙහි අවිශ්වාසයෙන් හිටපු රටේ ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகமாக இருந்த நாட்டிலே ආණ්ඩුවක් කෙරෙහි විශ්වාසය තිබුවා. ஒரு அரசாங்கத்தின் தொடர்பாக நம்பிக்கை ආරම්භයක් ලෙස එකතු වුණා. நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்திற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். දැන් අපි අභියෝගය මොකක්ද? இப்போது எங்களுக்கு முன்னுள்ள சவால் எது? මේ එකතුව බිඳෙන්න දෙන්නේ නැතුව இந்த ஒன்றிணைவை முடியாமல் මේ එකතුව තවත් ශක්තිමත් කරමින් இந்த இணைப்பை இன்னும் பலப்படுத்திக் கொண்டு අපේ අනාගතයේ දුවා දරුවන්ට எமது எதிர்கால சந்ததியினருக்கு සහෝදරත්වයෙන් සමගියෙන් ඉන්න රටක් අපි හදන්න ඕන. நல்லிணக்கத்துடன் சமாதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப අපි வேண்டும். දන්නවා තැන තැන ஆனால் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடங்களிலும் පරාජිත දේශපාලන බලවේගය தோல்வி கண்ட அரசியல் சக்திகள் යලි තමන්ගේ පක්ෂවල බලය අත්පත් කර ගැනීම වෙනුවෙන් மீண்டும் தமது அரசியல் கட்சிகளின் அந்த பலத்தை அதிகரிக்கும் வண்ணம் ජාතිවාදයේ මෙවලමක් හැටියට උපයෝග කරගන්න උත්සාහ කරනවා. இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். උතුරේ දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் දැන් මේ தত্ত্বය අපි දකිමින් තිබෙනවා. அந்த நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். උතුරේ ජාතිවාදී දේශපාලනය வடக்கில் இனவாத அரசியல் උතුරේ ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි, வடமாகாண மக்களுக்காக அல்ல, දේශපාලකය වෙනුවෙන්. அரசியல்வாதிகளின் தேவைக்காக. දකුණේ ජාතිවාදී දේශපාලනය தென்பகுதியிலே இனவாத அரசியல் ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි, மக்களுக்காக அல்ல, දේශපාලකය වෙනුවෙන්. அரசியல்வாதிகளுக்காக. හැමදාමත් මේ ජාතිවාදයේ எந்த நாளும் இந்த இனவாதிகள் ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි, இனவாத மக்களுக்காக செயல்படுத்தி දේශපාලකය වෙනුවෙන්. அரசியல்வாதிகளுக்காகவே දේශ செயல்படுத்தி. ඔබගෙන් ආයිල්ලා හිටිනවා. ஆகவே நான் உங்களிடம் கேட்டு, උතුරේ දකුණේ අපි හැමදෙනාම வடக்கில் தெற்கில் உள்ள நாம் அனைவருமே මේ ජාතිවාදී දේශපාලන ප්‍රතික්ෂේප කළ යුතුයි. இந்த இனவாத அரசியலை நாங்கள் நிராகரிக்கிறோம். ජාතිවාදයට කොතනකවත් இனவாதிகளுக்கு எந்த ஒரு நேரமும் යලි හිස එසවීමට ඉඩ ලබා නොදී. மீண்டும் தலை தூக்குவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. ඒ පිළිබඳව අපි තාමත් දැඩිව ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු. இது தொடர்பாக நாங்கள் திடமாக கடினமாக செயல்படுத்த இருக்கின்றோம். අනිත් ඕනෑම අයිතිවාසිකම් පිළිබඳව வேறு எந்த ஒரு உரிமை தொடர்பாகவும் සටන් කරන්න, போராடுங்கள், කෑ ගහන්න, கூச்சலிடுங்கள், ඉල්ලන්න, கோருங்கள்,
හැබැයි ජාතිවාදී වෙනුවෙන් කිසිවක් කරන්න එපා. ஆனால் இனவாதம் சார்பாக ஒன்றுமே செய்ய வேண்டும். ඇයි? ஏன் அது? ඒ ජාතිවාදී ගැටුමින් ඇතිතරම් බැට කාපු ජනතාවක් අප. அந்த இனவாத போராட்டத்தின் ஊடாக எவ்வளவோ இன்னல்களுக்கு முகம் கொடுத்த மக்கள் තවදුරටත් අපේ අනාගතයේ தொடர்ந்து எதிர் காலத்தை ජාතිවාදී ගැටුමේ ගොදුර බවට පත්වීමට ඉඩ නොදිය යුතුයි. இனவாத போராட்டத்தின் ஒரு இரையாக நாங்கள் வழங்கக்கூடாது. අන්න එහෙම කල්පනා කරමින් වැඩ කරන ආණ්ඩුවක් අපි. அவ்வாறு நினைத்து செயல்படும் அரசாங்கம் நாங்கள். මා දන්නා උතුරේ ජනතාවට, எங்களுக்கு தெரியும் இந்த வடமாகாண மக்களுக்கு, තරුණ තරුණියන්ට, இளைஞர் யுவதிகளுக்கு, යුද්ධෙන් අවතැන් වූ ජනතාවට, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, යුද වැන්දපුවන්ට யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட විශාල ප්‍රශ්න ප්‍රමාණයක් තිබෙනවා මා දන්නවා. பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும். අපි එකින් එක நாங்கள் ஒவ்வொன்றாக ක්‍රමවත් முறையாக පිළිවෙලකට ஒரு முறைப்படி මේ ප්‍රශ්න විසඳීමට බලාපොරොත්තු වෙනවා. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் මේ எதிர்பார்க்கிறோம். දීවර ජනතාව ඉන්නවා. வடக்கில் கடத்தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். වෙන ජනතාවට අවශ්‍ය දීවර වරායන් ටික அவர்களுக்கு தேவையான அந்த இறங்கு துறைகள், දැල්ලාම් පන්න සාධාරණ මිලකට வலைகள் போன்றவற்றை ஒரு நியாயமான விலையிலே, අයිස් නිෂ්පාදනය කිරීම සඳහා අවශ්‍ය පහසුකම් ஐஸ் போன்றவை உற்பத்தி செய்வதற்காக தேவையான வசதிகள் நாங்கள் செய்து கொடுப்போம். දීවර කර්මාන්තය ශක්තිමත් කර්මාන්තය බවට පත් කරන්න. கடற்தொழிலை நாங்கள் ஒரு பலம் வாய்ந்த ஒரு துறையாக மாற்றுவோம். අපේ මූදේ නීති විරෝධී எமது கடற்பரப்பிலே சட்டவிரோதமாக ආක්‍රමණික දීවරයන් ඉන්නවා. ஆக்கிரமிப்பு மிக்க கடற்தொழிலாளர்கள் මා இருக்கிறார்கள். දන්නා අපේ නාවික හමුදාව எங்களுக்கு தெரியும் எமது கடற்படை අපේ මූද ආරක්ෂා කර ගැනීම විශාල කාර්යයක් කරනවා. எமது கடற்பரப்பை பாதுகாப்பதற்கு பல்வேறு செயற்பாடுகள் ඒ කළ செய்கின்றார்கள். යුතු කාර්යයක්. அது கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். ඒ වගේම මා දන්නවා அதே போன்று எங்களுக்கு தெரியும் දැන් කච්චතු දීපත කේන්ද්‍ර කරගෙන විශාල සංවාදයක් ඇති වී இந்த තිබෙනවා. கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று ඒ வருகிறது. අපේ භූමිය. அது எங்களுடைய பூமி. මා අවශ්‍ය කච්චතු දීපතට එන්න බලාපොරොත්තු වෙනවා. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். මේ මුහුදත්, இந்த கடற்பரப்பு, මේ ගොඩබිමත්, இந்த நிலப்பரப்பு, මේ අහසත් இந்த வான்பரப்பு අපේ ජනතාවට අයිතියි. எமது மக்களுக்கு சொந்தமானது. කිසිවෙකුට எந்த ஒரு நபருக்கும் බලාත්කාරයෙන් හෝ பலவந்தமாக ආධිපත්‍යයෙන් அல்லது ஒரு அதிகாரம் ඔය යටපත් කර ගැනීම සඳහා අපිට දෙන්නේ නැහැ. அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். රටේ කොතනක ඉපදුනා நாட்டில் எந்த ஒரு இடத்திலே මොන பிறந்தாலும், භාෂාව කතා කරත් எந்த ஒரு மொழியை මොන கதைத்தாலும், සංස්කෘතියෙන් ජීවත් වුණා எந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் තරගේ අයිතීන් ආරක්ෂා කිරීම அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது රජයක් ඇටියට අපේ වගකීම. அரசாங்கம் என்ற அடிப்படையில் அது எங்களுக்கு பொறுப்பு. අපි ඒක ඇති කරනවා. நாங்கள் அதை ඒ நிறைவேற்றுவோம். වගේම මේ යාපනයේ උතුරේ அதே போன்று இந்த யாழ்ப்பாணத்தில் දරදරුවේ රැකියා අවස්ථා නිර්මාණය කිරීම සඳහා இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை කර්මාන්ත ஏற்படுத்துவதற்கு පුර 3ක් ආරම්භ කිරීමට புதிய கைத்தொழில் மையங்கள் 3 ஏற்படுத்த நாங்கள் தயார். මා කර්මාන්ත අමාත්‍යාංශ පහුගිය සතියේ අපේ ලේකම් කාර්යාලයට කැඳවුවා. கைத்தொழில் அமைச்சர்களை நாங்கள் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி අවශ්‍ය දල් සියල්ල වෙන් කරලා තිබෙන්නේ. தேவையான நிதி எல்லாமே நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். කර්මාන්ත පුර ටික හදන්න ඕන. கைத்தொழில் மையங்களை ආයතනයන් ගේන්න ඕන. முதலீட்டாளர்களை வரவழைக்க අලුත් வேண்டும். රැකියා රස්සාව උත්පාදනය වෙන්න ඕන. புதிய தொழில் வாய்ப்புகள் அதில் உருவாகும். අපි සැලසුම් කරනවා. அதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம். අපේ සංචාර කර්මාන්ත වේගයෙන් උඩ යමින් තිබෙනවා. நமது சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. ඒත් උතුර ஆனால் வடக்கிலே, මේ යාපනයේ யாழ்ப்பாணத்திலே සංචාර කර්මාන්ත හොඳ ගමනාන්තයක් නොවේ. சுற்றுலாத்துறையிலே சிறப்பான ஒரு இடம் அல்ல. ඒ නිසා අපි ஆகவே நாம் විශාල සංචාර කර්මාන්ත වැඩසටහනක් ආරම්භ කිරීමට බලාපොරොත්තු ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று நாங்கள் இந்த சுற்றுலாத்துறை மேம்படுத்த எதிர்பார்க்கிறோம். දැනටම நாங்கள் இப்போதே මේ ප්‍රදේශවල වැඩ කරපු இந்த பகுதியிலே பணிபுரிந்த හමුදාවේ නිලධාරී, ராணுவ தலைவர்களை, රාජ්‍ය නිලධාරී, அரச அதிகாரிகளை, සංචාර කර්මාන්ත පිළිබඳ අවබෝධයක් තියෙන කණ්ඩායම් එක්ක சுற்றுலாத்துறை தொடர்பாக கருத்து அந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள் එම සංචාරක කර්මාන්ත දියුණු කිරීම සඳහා වැඩපිළිවෙළ සකස් කරනවා. இந்த சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்கு அவர்களுடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை மேற்கொள்வோம். ඒ වගේම මේවා සාරවත් වීම. அதே போன்று இது ஒரு செழிப்பான மண். අපි ආණ්ඩුවකට කටයුතු කරන්න ඕන කොහොමද? நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் இவ்வாறு செயல்பட வேண்டும். අප රජයක් ලෙසත් நாங்கள் ஒரு அரசு என்ற அடிப்படையில் පෞද්ගලිකව විශ්වාස කරනවා. தனிப்பட்ட ரீதியிலும் நம்புகின்றோம். යලි අපේ රටේ යුද්ධයක් එන්නේ නැහැ. மீண்டும் ஒரு முறை நமது நாட்டிலே யுத்தம் ஒன்று ஏற்படாது. අද අපේ මනෝභාවය මොකද්ද? ஆனால் நமது மனநிலை எவ்வாறு? කොයි වෙලාවෙරි යුද්ධයක් ඒවි කියලා எந்த ஒரு நேரத்திலாவது யுத்தம் ஒன்று வருமா என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம். විශාල කඳුරු පවත්වාගෙන යනවා. நாங்கள் பெருமளவு முகாம்களை நடத்தி අපි செல்கின்றோம். වැඩ කරන්න ඕන යුද්ධයක් එයි කියලාද? இவற்றை நாங்கள் ஒரு யுத்தம் வரும் என்று நாங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா? අපි වැඩ කරන්න ඕන යුද්ධයක් නොවෙන්න. நாங்கள் சேவை செய்ய வேண்டும் யுத்தம் ஒன்று வராமல் இருப்பதற்கு. නමුත් මා දන්නවා ஆனால் எனக்கு தெரியும் සංවාදයක් තියෙන මොන වගේ ஒரு கருத்தாடல் இருப்பது எதற்காக? යුද්ධයක් එයි யுத்தம் வரும், આવොත් මේවා වුණා. அது வந்தால் இந்த හැබැයි முகாம் ආරම්භ இருக்கும். කටයුතු කරන්නේ කොහොමද? ஆனால் நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் செயல்படுவது எப்படி? යුද්ධයක් එන්නේ නැහැ. யுத்தம் வராது.
යුද්ධයක් නොවෙන්න වැඩ කරනවා. யுத்தம் வராமல் இருக்க நாங்கள் செயல்படுகிறோம். එහෙනම් මොකද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි උපරිම ප්‍රමාණය நாங்கள் உயர்ந்த பட்சமாக ඒ ජනතාවගේ ඉඩම් ජනතාවට දෙන්න ඕන. அந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும். වාලතන පාර විවෘත කරන්න ඕන. மூடப்பட்ட பாதைகளை திறக்க வேண்டும். කොළඹ கொழும்பிலே අගමැති නිලනිවසකව පාර විවෘත කරන්න පුළුවන් නම් பிரதமரின் அந்த அலுவலகத்தின் முன்னாக பாதை திறக்க முடியுமானால், ජනාධිපති මන්දිරේ තාප්පයයිනේ පාර විවෘත කරන්න පුළුවන් නම් ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் அந்த மதிலோரத்திலே பாதை திறக்க උතුරු முடியுமானால், වහලින් අපි කටයුතු කරනවා නම් வடக்கில் பாதைகள் மூடப்பட்டு ඒකෙන් நாங்கள் වෙන්න මනේ මානසිකත්වය මොකද්ද? செயற்படுவதனால் அதில் காட்டுவது என்ன? අපට ඔබ තාමත් සැකයි. எங்களுக்கு உங்களை இன்னும் சந்தேகமாக ඒක තමයි இருக்கிறது. ඒකෙන් පෙන්වන සංඥාව. அதுதான் இதனூடாக காட்டும் சமிஞ்சை. හැබැයි අපේ රටේ ජනතාවට දෙන්න ඕන සංඥාව මොකක්ද? ஆனால் நமது அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சமிஞ்சை என்ன? අපි ඔබ සැක කරන්නේ නැහැ. நாங்கள் உங்களை சந்தேகப்பட மாட்டோம். ඔබ උපරිම වශයෙන් විශ්වාස කරනවා. உங்களை உயர்ந்த பட்சமாக நாங்கள் நம்புகிறோம். අපි හැමදෙනාම நாங்கள் அனைவருமே යම් විද්‍යාවක් එහෙම වැළැක්වීම සඳහා කටයුතු කරන බව විශ්වාසයි. மீண்டும் ஒரு முறை யுத்தம் வராமல் இருப்பதற்கு செயல்படுகிறோம் என்பதை එහෙම අලුත් நம்பிக்கையாக, චින්තනයක් அவ்வாறான ஒரு நம்பிக்கை ஒன்று අපේ රට දිස බලන්න අවශ්‍යයි. நாங்கள் இந்த நாட்டை திருப்பி பார்க்க வேண்டும். අපේ පැරණි நாங்கள் பழைய வகையிலே දෙදීන් එක ජීවත් වෙන්නද? பிரிவினைவாதத்துடன் வாழ வேண்டுமா? අලුත් සමාජයක් කරා අපේ රට ගෙනියන්නද? புதிய ஒரு சமூகத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோமா? පැරණි අසාර්ථක දේශපාලන ව්‍යාපාර, பழைய தோல்வியான ஜாதிவாதிகள், இனவாதங்கள், ආගම්වාදය, மதவாதங்கள், කුලවාදය சாதி வேற்றுமைகள் උපයෝගී කරගන්නවා. இவற்றை பயன்படுத்துகிறார்கள் ඒවා அவர்கள். මීට 100 වසරකට වඩා ඈතට අයිති දේවල්. இவை நூற்றாண்டு காலமாக பின்வாங்கி වර්තමානයේ ප්‍රධාන සාධකය මොකද්ද? இன்றைய பிரதான சவால் என்ன? ආගමද? மதங்களா? කුලයද? சாதியா? ජාතියද? இனமா? නැහැ. இல்லை, මනුස්සත්වය. மனித அபிமானம் என்ற அடிப்படையிலே අපි යටපත් කළ යුතුයි. அவற்றை அடிப்படைய வைக்கிறோம். මනුස්සත්වය තමයි උඩින් තිබෙන්නේ. மனிதாபிமானம் தான் மேலே අපි உயர்ந்திருக்கிறது. ඉපදෙන්නේ කොහෙද? நாங்கள் பிறந்தது எங்கே? කතා කරන භාෂාව කුමක්ද? கதைக்கும் மொழி என்ன? අදාළ ආගම කුමක්ද? தமிழும் மதம் என்ன? අපේ සංස්කෘතිය කුමක්ද? எமது கலாச்சாரம் என்ன? මේ දෙකින් තොරව பிரிவினைக்கு இல்லாமல் මනුස්සත්වය උඩින් තිබුණු රාජ්‍යයක් අපි නිර්මාණය කරන්න. மனிதாபிமான முதன்மையான ஒரு ஆட்சி முறை உருவாக்க வேண்டும். ඒක තමයි ලෝකයේ වර්තමාන ශ්‍රී ලංකාවේ අනාගතේ. அதுதான் உலகத்திலும் இன்றைய இலங்கையிலும் எதிர்காலமாக මේ அமையும். විදිහට වැඩ කරනවා. நாங்கள் அதற்காக செயல்படுகிறோம். ඒක තමයි අපේ අපේක්ෂාව. அதுதான் எமது எதிர்பார்ப்பு. මාදන්න සමහර බිම් ආරණුට සමහර පරණ ඇට සැකිලි මතුවේ. எங்களுக்கு தெரியும் சில இடங்களிலே தோண்டும் போது பழைய எலும்புக்கூடுகள், දැන් විශාල ආගමන කුරුවිලා කෙම්මනි ප්‍රදේශය ඇතුලේ තිබෙන මිනිවලක් වෙනවා. பெரிய ஒரு கருத்தாடல் அல்லது கருத்துக்கள் சமூகத்திலே இருக்கின்ற இந்த செம்மணி புதை අපි குறித்துள்ள තාමත් විවෘතව විමර්ශනය සිදු කරනවා. நாங்கள் வெளிப்படையான தன்மையான ஒரு ஆராய்ச்சி அதற்காக செயல்படுத்துகிறோம். හැබැයි විමර්ශනයේ අපේක්ෂාව කොහොමද? ஆனால் அதன் அந்த ஆராய்ச்சியின் எதிர்பார்ப்பு என்ன? අපි මොකක්ද මේ විමර්ශන වලින් ඉගෙන ගත යුත්තේ? நாங்கள் அந்த ஆராய்ச்சிகளினூடாக எதை படித்துக் கொள்ள வேண்டும்? නැවත එවැනි සමූහ විනිමවල් ගොඩනගගෙන රාජ්‍යයක් නිර්මාණය කිරීම අපේක්ෂාව තමයි තිබෙන්නේ. மீண்டும் ஒரு முறை அவ்வாறான சமூக புதைக்குழிகள் வராமல் இருப்பது இதன் எதிர்பார்ப்பாக இருக்க ඒ வேண்டும். වගේ රට ඉස්සරහට යන්න පුළුවන්කම තිබෙනවා. அவ்வாறு தான் இந்த நாடு முன்னோக்கி செல்ல තව முடியும். මොහොතකින් ஆனால் යාපනයේ ජාතික ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය සඳහා මුල් කරලා තිබෙනවා. இன்னும் ஒரு சொற்ப நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா செய்கின்றோம். අපි අපේක්ෂාවක් තියෙනවා අපේ නියෝජනය කරන ජාතික කණ්ඩායම. எமது எதிர்பார்ப்பு கொண்டிருக்கின்றது சிங்களம், தமிழ், முஸ்லிம் போன்ற அனைத்து இடங்களை பிரதித்துவம் செய்யும் ஒரு தேசிய கிரிக்கெட் அணி ජාතික அமைக்கும். කණ්ඩායම යාපනයේ පිට්ටනිය සෙල්ලම් කරනකොට எமது தேசிய கிரிக்கெட் அணி யாழ்ப்பாணத்திலே සිංහල මුස්ලිම් අපි ඔක්කොම එකට අප්පුඩු ගහන சிங்களம், தமிழ், முஸ்லிம் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கரகோஷமிடும் පැවිලියන් එකක් හදන්න ඕන. பவிலியன் ஒன்றை நாங்கள் அமைக்க ඒක வேண்டும். අපේ අපේක්ෂාව. அதுதான் நமது எதிர்பார்ப்பு. ඊට වඩා මොකද්ද තියෙන්නේ? அதை விட என்ன வேண்டும்? ඊට වඩා හොඳ දේ මොකද්ද? இதை விட முக்கியமான நன்மையான விடயம் எது? මේ තමයි අපේ රට මේ වෙලාවේ අවශ්‍ය දේ. இதுதான் எமது நாட்டுக்கு මේක තමයි මේ වෙලාවේ අපේ රටට අවශ්‍ය හොඳම දේ. அத்தியாவசியமான சிறப்பான விடயம் இதுதான். ඒ සඳහා අපි මහන්සි වෙනවා. அதற்காக நாங்கள் පාඩවිසි නිලධාරී, போலீஸ் அதிகாரிகள், හමුදා නිලධාරී, ராணுவ அதிகாரிகள், දේශපාලන අධිකාරී, அரசியல் தலைமைத்துவம், අපේ ආයුධ දේව කරන්න.
எமது பக்கம் சார்பாக செய்யக்கூடிய அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம். හැබැයි මේ දේශපාලන අධිකාරියට පමණක් වෙනස් කළ හැකි දෙයක් නෙවෙයි. ஆனால் இந்த அரசியல் தலைமைத்துவத்துக்கு கூட எல்லாத்தையுமே மாத்தேன். පාර්ලිමේන්තු 225යි. பாராளுமன்றத்தில் 225 ජනාධිපතිවරයාත් එක්ක ගත 226යි. ஜனாதிபதியும் உள்ளிட்ட எடுத்தால் தலைமைத்துவம் சின்னதொன்று. රාජ්‍ය සේවය විශාලයි. அரசு துறை எடுத்தால் மிகப்பெரிய ஒரு துறை. ඒ නිසා මේක සාර්ථක කරගන්නවා. ஆகவே இது வெற்றி அளிக்க வேண்டுமானால் දේශපාලන අධිකාරියත් රාජ්‍ය සේවය இந்த அரசியல் தலைமைத்துவமும் அரசுக்கு වැඩ කරන්න ඕන. ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். ඒ තමයි ඔබගෙන් ඉල්ලා හිටින්නේ. அதுதான் நான் உங்களிடம் විශේෂ கோரி වේග සංවර්ධනයක් උතුරට අවශ්‍යයි. விசேஷமாக ஒரு வேகமான அபிவிருத்தி வழக்குக்கு தேவைப்படுகிறது. අපි මේ අවුරුද්දේ இந்த வருடம் මේ උතුරු පළාත සඳහා வட மாகாணத்திற்காக මිලියන 5000ක් පින් කර පාරවල් හදන්න. 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம் வீதிகள் புனரமைப்புக்கு. දේශපාලන අධිකාරියට වෙන් කරන්න පුළුවන්. அரசு துறைக்கு இதை முன்னுக்கு கொண்டு செல்லலாம். කවුද සැලසුම හදන්න ඕන? யாரு திட்டமிட வேண்டும், කවුද ටෙන්ඩරේ දෙන්න ඕන? யாரு டெண்டரை வழங்க வேண்டும், කවුද නිෂ්පරිදි වැඩේ කරනවද කියලා බලන්න ඕන. யார் இதை மேற்பார்வை செய்ய வேண்டும்? ඔබ நீங்கள். දේශපාලන අධිකාරියට පමණක් මේ කරන්න බෑ. அரசியல் தலைமைத்துக்கு மட்டும் இதை செய்ய මේ කරන්න නම් රාජ්‍ය සේවය විශාල නිධියක් වීමක් අවශ්‍යයි. இது செய்ய வேண்டுமாக இருந்தால் அரசு துறை பெரிய ஒரு පාර්ලිමේන්තුවේ பங்களிப்பு ඊට செய்யும். යුගය අවසන් කරමු. பழைய முறைகளை நாங்கள் துடைத்தெறிவோம். අපි හැමදෙනාට වගකීමක් තියෙනවා. நாங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. අපි හැමදෙනාම යුතුයකමකට බැඳිලා ඉන්නවා. நாங்கள் அனைவரும் ஒரு பொறுப்புக்கு අපි அடிபணிந்திருக்கின்றோம். හැමදෙනාම අපේ දරුවන්ට මේට වඩා හොඳ අනාගතයක් ප්‍රාර්ථනා කරනවා. நாங்கள் அனைவருமே இதைவிட மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை අපි பள்ளியில் ළමයි වලින් අපි වැඩ කරන්න පටන් ගමු. அந்த குறிக்கோளுக்காக செயல்படுவோம். එවැනි සිළු දෙනාට එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් அதற்காக நாங்கள் ஒன்று சேருவோம் என்று මම නතර கூறிக்கொண்டு වෙනවා. நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிகழ்வின் வரிசையில் வரவேற்புரையினை ஆற்றுவதற்காக யாழ்ப்பாண மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை பணிவென்பாக அழைக்கின்றோம். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மதகுருமார்களையும் முதற்கம் சிறந்தாத்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். On 31st of January, when His Excellency the President Anurakumara Dissanayake